வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் ஃபோருக்காக கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பிப்ரவரியில் தான் வந்து எங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற போகிறோம்னு சொல்லியிருக்கோம். பிப்ரவரியில் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம். கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசி எப்படி எடுக்குதோ அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பாருங்கள். நம்ம தமிழ் மட்டும் படிக்க தேவையில்ல, ஜிகேவும் படிங்கன்னு சொல்லியிருப்போம். சிலபஸ் வைஸ் தான் எல்லா கொஸ்டினையும் கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி சிந்து சமவெளி கொடுத்துருப்போம் இல்லையா ஹிஸ்ட்ரியில். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க நவீனத்தை நோக்கி. அதாவது உங்களுக்கு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மறுமலர்ச்சின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. மறுமலர்ச்சினா இதெல்லாம் தான். நவீனத்தை நோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 புக்கில் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா 10th புக்கில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஒரு 84 கொஷின் இருக்குது. இதிலே தான் திருக்குறள் நம்ம எடுத்திருப்போம். அதை முன்ன கிளாஸில் பார்த்துருப்பீங்க. திருக்குறள் வந்து பண்ணிக்க ஒரு 125 ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லும் பொருளும்லாம் கொடுத்துருப்போம். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இதை பார்க்கலாம். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் போன்றவை சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கம் ஆகும். வாக்கியம் 2. ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபாந்த் இயக்கம் போன்றவை சீர்திருத்த இயக்கமாகும். இரண்டுமே வந்து தப்பு. இது வந்து வேற எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம்னு கேட்டாக்க மீட்டெடுப்பு இயக்கத்தில் தவறானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இது எல்லாமே தவறு தான். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சீர்திருத்த இயக்கங்கள். ஜாதி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த விதவை மறுமணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சதி எனும் ஒரு பழக்கம் அதெல்லாம் இருந்தது. அலிகார் இயக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா அதேதான். அலிகார் இயக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம்களுக்கு அறிவியல் கல்வியெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா சர் சயா அகமது கான் வந்து முடிவு பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீர்திருத்த இயக்கமா இருக்கும். அதே ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கம். சமய புத்தெழுச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் என்ன பண்ணியிருப்பாரு? தயானந்த சரஸ்வதி முஸ்லீம்களாவும் கிறிஸ்டினாவும் மாறிய இந்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்துக்களாவே வாங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஆரிய சமாஜம். ராமகிருஷ்ணா மிஷன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சிக்காகோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடே நடத்தியிருப்பாரு இல்லையா? அதுவும் பார்த்தீங்கன்னா அதுதான். அது ராமகிருஷ்ணரும் பார்த்தீங்கன்னா ஒரு காளி தேவி கோயிலில் வேலை செஞ்சவர் தானே, ஒரு பக்தர் தானே, அவரும் இருப்பாரு. தியோபந்த் இயக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உலோக மக்களால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அவங்கள என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டாக்க அந்த முஸ்லீம்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சமய புத்தெழுச்சி இயக்கம். ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கு. ரெண்டுமே தவறு. தவறானதை தேர்ந்தெடு. 2வது கொஸ்டின். சர் சையத் அகமது கான் நவீன கல்வி அறிவின்மை தான் இஸ்லாமியர்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்து என்று கருதினார் என்பது கரெக்ட் தான். அது வந்து பண்ணக்கு இஸ்லாமியர்களுக்கு நவீன கல்வி முறை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்து அவங்களுக்கு பெரும் தீங்கா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. கரெக்டு தான். சர் சையத் அகமது கான் மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாமியர்களை வலியுறுத்தினார். இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டாக்கா மேலை நாட்டு கல்வியும் அறிவியலையும் வந்து அரசு பணிகள் கவர்மெண்ட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்கங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அந்த டிஎன்பிஎஸ்சி விட்டுருங்க. மற்ற எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சன்டேஜுக்கு யாருமே வரதில்லை. மற்ற எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போலீஸோ எஸ்ஐஸோலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப வேக்கண்ட் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அந்த அளவுக்கு இருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் கிடைச்சா அவங்களுக்கு வந்து மார்க் கம்மியாக இருந்தாலும் வேலை அதிகமாக கிடைச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற பர்சன்டேஜில் கம்மியாக தான் வந்து செலக்ட் ஆகுறாங்க. கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ட்ரையே பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்குது. அது அப்போவே சர் சையத் அகமது கான் சொல்லியிருப்பாரு. சர் சையத் அகமது கான் ஆங்கில அறிவியல் நூல்களை உருது மொழியில் வந்து மொழியாக்கம் செஞ்சிருப்பார். உருது மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா மொழியாக்கம் செஞ்சது யாருன்னு கேட்டாக்கா சர் சையத் அகமது கான். அப்போ 3 வந்து தப்பா இருக்கு. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கு. சரிங்களா? இது வாக்கியம் 1, வாக்கியம் 2ன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். 1, 2, 3, 4 அப்படி தான் பேசிக் எடுப்பாங்க. போக போக கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். சும்மா இது மட்டும் பேசிக் எடுத்திருக்கேன். ராஜாராம் மோகன் ராய் அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டி என்ற நூலை வெளியிட்டார். ராஜாராம் மோகன் ராய் அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் என்ற வழிகாட்டி நூலை வந்து வெளியிட்டார் என்பது கரெக்ட் தான். விதவை பெண்கள் மறுமணம் செய்ய கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை ராஜாராம் மோகன் ராய் எதிர்த்தார்.
அவர் வந்து ஆதரிச்சிருப்பாரு. ஆதரிச்சிருப்பாரு. ஸோ லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஸ்டின்ஸ லாஸ்ட் வரைக்கும் படிக்கணும். அதனால தான் அந்த லாஸ்ட்ல வந்து ட்விஸ்ட் வச்சிருக்கேன். வாக்கியம் 1 மட்டும் சரி. கீழ்க்கண்டவற்றுள் தவறானவை எவை? கீழ்க்கண்டவற்றுள் தவறானவை எவை? பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜம். ஆத்மராங் பாண்டுரங் கிரியேட் பண்ணியிருப்பாரு. 1867. ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம். சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875ல கிரியேட் பண்ணியிருப்பாரு. கரெக்ட்டு தான். ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா மிஷன வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்டாக்க, நம்ம விவேகானந்தர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. வருஷத்த நீங்க தான் வந்து சொல்லப் போறீங்க. வருஷத்த வந்து நீங்க தான் சொல்லப் போறீங்க. சாது ஜன பரிபாலன சங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐயங்காளையில வந்து கிரியேட் பண்ணியிருக்கப்பட்டிருக்கும். சாது ஜன பரிபாலன சங்கம் ஐயங்காளியால் 1908ல வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து 3 கரெக்ட்டு. 4வது வந்து தப்பு. அதேபோல வருஷத்த நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது காலவரிசைப்படி பொறுத்துக்கன்னு சொல்லி கொஸ்டின் குடுப்பாங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் கொஸ்டின் சொல்லியும் சொல்லிட்டேன். எப்படி வரும்ன்ட்டு. காலவரிசைப்படி பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், சாது ஜன பரிபாலன சங்கம், பிரம்ம சமாஜம், அதேபோல பார்த்தீங்கன்னாக்கா, பிரம்ம ஞான சபை இதெல்லாம் வந்து கொஸ்டினா கேட்பாங்க. அதனுடைய காலவரிசைப்படி பொறுத்துக்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. 5th கொஸ்டின். பிரம்ம சமாஜத்தை பற்றி தவறானது எது? பிரம்ம சமாஜத்தை பற்றி தவறானது எது? இச்சங்கம் ஒரு கடவுள் ஒரு சங்கம் என்று அழைக்கப்பட்டது. ஒரு கடவுள் ஒரு சங்கம் என்று அழைக்கப்பட்டது என்பது கரெக்ட் தான். அதாவது ஒரே கடவுள் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு பண்ணிருக்க ராஜாராம் மோகன் ராய் வந்து சொல்லியிருப்பாரு. பிரம்ம சமாஜத்தை கிரியேட் பண்ணது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் தானே. பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் பிரம்மோக்கள் பிரம்மோக்கள் என்று அழைக்கப்பட்டனர் என்பதும் சரிதான். ராஜாராம் மோகன் ராய் அவர்களுக்கு ராஜா என்னும் பட்டம் ராஜா என்னும் பட்டத்தை முகலாய அரசர் அக்பர் வழங்கினார். முகலாய அரசர் 2ஆம் அக்பர் வந்து வழங்கியிருப்பார். யாருங்கனாக்கா செகண்ட் அக்பர் வந்து கொடுத்திருப்பாரு. அக்பர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய காலகட்டம் வேற. இங்க வரக்கூடிய யாருங்கனாக்கா 2ஆம் அக்பர் வந்து வருவாரு. ஸோ சி ஆப்ஷன் வந்து தப்பு. அதான் வந்து தவறா இருக்கு. ராஜாராம் மோகன் ராய் கல்கத்தாவில் ஆத்மீய சபாவை தோற்றுவித்தார். ஆத்மீய சபாவை தோற்றுவித்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். அதை தோற்றுவிக்கப்பட்ட இடம் கல்கத்தா பாம்பேன்னு சொல்லி கொஸ்டின் வந்து இதையும் 2ஆ எடுக்கலாம். கொஸ்டின் எடுக்கணும்னு சொல்லி நினைச்சா கொஸ்டின் எடுக்கிறதுக்கு வழி நிறைய இருக்கு. சரிங்களா? 3rd ஆப்ஷன் வந்து தப்பு. மீதெல்லாம் கரெக்ட். நான் முடிஞ்ச வரைக்கும் தான் உங்களால ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க தான் ஸ்கூல் புக்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் தான். நான் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்க தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் வராதுன்னு நான் சொல்றேன். அத நீங்க வந்து ஸ்கூல் புக்க 12th வரைக்கும் கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். சத்தியமேவ ஜெயதே என்ற ஆங்கில சொல்லின் பொருள் வாய்மையே வெல்லும். சத்தியமேவ ஜெயதே என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத சொல். அதனுடைய பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்மையே வெல்லும். இத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிஞர் அண்ணா வந்து மாற்றியிருப்பாரு. அறிஞர் அண்ணா தான் பார்த்தீங்கன்னா அவருடைய முதலமைச்சர் பீரியட்ல வந்து மாற்றியிருப்பாரு. இந்த வார்த்தை முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ரிக்வேத காலத்துல வந்து எழுதப்பட்டிருக்கும். சாரி, ஆரியர்கள் காலத்துல வந்து எழுதப்பட்டிருக்கும். ஏ ஆப்ஷன் வந்து தவறு. பி ஆப்ஷன் வந்து கரெக்ட். வாக்கியம் 1. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. வாக்கியம் 2. இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் என்று அழைக்கப்படுபவர் ராஜா ராம் மோகன் ராய். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராஜா ராம் மோகன் ராய். அவர் தான் ஸ்டார்டிங்ல வந்து போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இல்லையா? சதி எனும் உடன்படிக்கை ஏறும் பழக்கத்தை வந்து எதிர்த்து போராடிடுவார். ஃபர்ஸ்ட் அவர் தான் வராரு. அதுக்கு அடுத்ததான் எனக்கு இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி ஏன்னு கேட்டா அவர் தான் இந்துக்கள் இருந்து மற்ற மதங்கள் மாறிகளை வந்து வாங்க இந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிருப்பாரு. ஸோ இரண்டுமே வந்து தவறு. ஆப்போசிட்ல இருக்கு. 8வது கொஸ்டின். சரியானதை தேர்ந்தெடு. திரு அருட்பிரசாத வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்கம் பிள்ளை. ராமலிங்க அடிகள் வந்து இருப்பாரு. சரிங்களா? ராமலிங்க அடிகள் தான் வந்து இருப்பாரு. அவர் தான் வள்ளலார். சரிங்களா? இவரின் நூற்றுக்கணக்கான அருட்பாட்களின் தொகுப்பு திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது. நூற்றுக்கணக்கான பாடலின் தொகுப்பு திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது என்பது கரெக்ட் தான். சரிங்களா? அவர் ஆதரிக்காரங்க தான் மருட்பா அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. அந்த நூட்கள்லாம் 1867 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். 1865 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1865 தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஒரு கடவுள் ஒருவரே அவர் அருட்பெருஞ்சோதியே ஆவார் என்றவர் யாருன்னு கேட்டாலே வள்ளலார் தான். என்று சொன்னவரும் யாருன்னு கேட்டாக்க
வள்ளலார் தான். ஸோ இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2ம் 4 மட்டும்தான் சரி. 1, 3 வந்து தவறு. வாக்கியம் 1 1873இல் சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை ஜோதிபா பூலே உருவாக்கினார். சத்திய சோதக் சமாஜ் என்பதை ஜோதிபா பூலே 1873இல் உருவாக்கினார் என்பது சரிதான். இதற்கு உண்மை அறியும் சங்கம் என்று பொருள். சத்திய சோதக் சமாஜ் என்பது பண்ணிக்க உண்மை அறியும் சங்கம் என்பதும் பொருள். இரண்டுமே வந்து சரி. காத்தவராயன் என்று இயற்பெயர் கொண்டவர். காத்தவராயன் என்று இயற்பெயர் கொண்டவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். அடுத்து 11வது கொஸ்டின். பிரம்மஞான சபை எலினா பெட்ரோவனா பிளாட்வஸ்கி ஹெச்எஸ் பிளாட்வஸ்கின்னு சொல்லுவோம் இல்லையா, பிளாட்வஸ்கி அம்மையாரும் கர்னல் ஹால்காட் என்பவரும் 1875இல் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் நிறுவினர். பிரம்மஞான சபை இவங்க 2 பேர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1875 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நியூயார்க் பகுதியில் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கரெக்ட் தான். இச்சபை தியோசோபிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. தியோசோபிக்கல் சொசைட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சபை பிரம்மஞான சபை இன்னொரு பேர் என்ன கேட்டாக்க தியோசோபிக்கல் சொசைட்டி என்றும் அழைக்கப்படுகிறது என்பதும் கரெக்ட் தான். 1882இல் இதன் தலைமையிடம் சென்னை அடையாறில் தொடங்கப்பட்டது. நம்ம சென்னையில கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. தியோசோபிக்கல் சொசைட்டி நமது சென்னையில் எங்க இருந்தது அப்படின்னு கேட்டுருவாங்க. தமிழ்நாட்டில் எங்க இருந்துச்சுன்னு கேட்டாக்கா அடையாறுல வந்து இருக்கும். உங்களுக்கு 10th புக்ல வந்து பாருங்க 1886ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே பிளஸ் புக்ல எடுத்துக்கிட்டாக்கா 1882ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 1882ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாருங்க இதுதான் கரெக்ட். ஏன்னு கேட்டா 1884 86ல வராங்கன்னு கேட்டாக்க 84ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீட்டிங் வந்து நம்ம சென்னையில் நடக்கும். அதுக்கு தான் யார் வராரு? ஏஓ யூம் வந்து வராரு. யாருன்னு கேட்டாக்க இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை என்று அழைக்கக்கூடிய ஏஓ யூம் வந்து இதனுடைய தலைவராக தான் வந்து இதனுடைய ஹெட்டா தான் வராரு. இல்லையா? ஆச்சும் இதுக்கு தலைவரா வந்து நிற்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மீட்டிங் தான் எல்லாம் கலந்து ஆய்வு தான் செஞ்சு 1885ல் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நான் 82 தான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? 82 வந்தாலையும் போடுங்க, 86 வந்தாலையும் போடுங்க. புக்கில் இருக்கிறது தான். இதுவும் வந்து சரிதான். இவ்வேக்கியத்தின் வெற்றிக்கு வந்து பண்ணிக்க ஹெச்பி பிளாட்வஸ்கி பெரிதும் உதவினார். கிடையாது. யார் அதிகமாக உதவுனதுன்னு கேட்டாக்க நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் தான் வந்து பண்ணிக்க. அதுக்கப்புறம் பின்னால் பொறுப்பேற்றுப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து அதிகமாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ 1, 2, 3 வந்து சரி. 4th ஆப்ஷன் மட்டும் தவறு. வாக்கியம் 1 1856இல் விதவைகள் மறுமணச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் ராஜாராம் மோகன் ராய் ஆவார். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு சொல்லி வருவார். ஸோ 1 மட்டும் ரைட்டு, 2வது ஆப்ஷன் தவறு. பாருங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் பெயர்களில் தவறான இதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து ராஜாராம் மோகன் ராய் பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்து சமயத்தை சீர்திருத்திய செம்மல், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, இந்தியாவின் விடிவெள்ளி, இந்திய தேசத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்துலக சிற்பி என்றெல்லாம் போற்றப்படுபவர் யார்? என்றெல்லாமே போற்றப்படுவது என்னங்க? ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய்க்கு வழங்கப்படும் பட்டங்களில் தவறானது இது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இந்து சமயத்தை சீர்திருத்திய செம்மல், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, விடிவெள்ளி, இந்திய தேசத்தின் முன்னோடி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். இந்திய தேசத்தின் முன்னோடின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாக்க நம்ம சொன்னோம் இல்லையா, ஏஓயூம் வந்து சொல்லலாம். இப்போ ராஜாராம் மோகன் ராய்னு ஆப்ஷன் வைக்கலாம். ஸோ அங்கே வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ராஜாராம் மோகன் ராய், இந்தியாவின் புத்துலக சிற்பி என்று போற்றப்படுவதும் ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருடைய முயற்சியால் 1872இல் சிறப்பு திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது? 1872ல் கேசவ் சந்திரன் பிரம்ம சமாஜத்தில் ஒரு பர்சனாக வந்து நம்ம பெருமுறைச்சி நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்து ஜாயின் ஆவார். அதுக்கப்புறம் 1860 2ஆ பிரியும். கேசவ சந்திரசன் வந்து பாருங்க
இந்தியாவின் பிரம்ம சமாஜம் சொல்லி தனியாக பிரிச்சுப்பாரு. இந்தியாவின் பிரம்ம சமாஜம் சொல்லி தனியாக வந்துருவார் இல்லையா, அவர் மூலியமா தான் வந்து பண்ணிக்க இந்த 1772 சிறப்பு திருமண சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் கந்துக்குரி வீரேசலிங்கம். கந்துக்குரி வீரேசலிங்கம். மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் கந்துக்குரி வீரேசலிங்கம். வாக்கியம் 2. இவர் பெண் கல்வி ஊக்குவிக்க 1876 விவேகவர்த்தினி என்ற செய்தித்தாளை தொடங்கினார். விவேகவர்த்தினி என்ற செய்தித்தாளை தொடங்கினார். ரெண்டுமே வந்து சரி. 16வது கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. 1856 விதி விதி 15 படி விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. ஈஸ்வர சந்திர வித்யாசாகரும் எம்.ஜி. ராணடேவும் விதவைகள் மறுமணத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். 1856 டல்லௌசி பிரபுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்னர் கானிங் பிரபு ஆட்சி காலத்தில் விதவை மறுமண சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது அனைத்துமே வந்து சரிதான். ஏன்னு கேட்டா, நம்ம டல்லௌசி பிரபு தான் வந்து விதவை மறுமண சட்டம் போட்டாருன்னு சொல்லியிருப்போம். ஆனா அவர் போட்டது கரெக்ட் தான். ஆனா அது பின்னாடி யார் காலத்துல ஏற்றப்பட்டதுன்னு கேட்டாக்க, நம்ம பெரும்பட்ச யார் இருக்காரு, கானிங் பிரபு தான் இருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து பாருங்க இதை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாரு. நடைமுறை வந்து படுத்தியிருப்பாங்க. 1861 விக்டோரியா மகாராணி மொத்தமா ஒழிச்சிருப்பாங்க. இதுவும் அதுக்கப்புறம் சதி ஒழிப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே வந்து ஒழிச்சிருப்பாங்க விக்டோரியா மகாராணி. ஸோ இது வந்து மூன்றுமே வந்து சரி. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுவர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர்தான் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுவர். தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. பிரார்த்தனை சமாஜம் 1867, ஆரிய சமாஜம் 1875, சாது ஜன பரிபாலன சங்கம் 1907. இதே வருஷம் தான் பாருங்க நம்ம அயோத்திதாசர் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்காக தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. சாது ஜன பரிபாலன சங்கம் ஐயங்காயால் 1907 வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். நான் தப்பா சொல்லியிருப்பேன், 1908 சொல்லி தப்பா சொல்லியிருப்பேன். 1907. அதே போல நம்ம அயோத்திதாச பண்டிதரும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு 1907. அது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. 18 சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அலிகார் முகமதியா ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி. அலிகார் முகமதியா ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து சையத் அகமது வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு 1875. 1920 இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியாக வந்து மாறி இருக்கும். ஸோ தேர்டு மட்டும் வந்து தவறு. அடுத்த கொஸ்டின், வாக்கியம் 1. 1829 ஆண்டு டிசம்பர் 4 இந்த மாதம் தான் எண் 17 படி சதி தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று அறிவிக்கப்பட்டது. சதி தண்டனைக்குரிய குற்றம் என்று அறிவிக்கப்பட்டது என்பதும் கரெக்டு தான். 1861 விக்டோரியா மகாராணி ஆட்சி காலத்தில் இந்தியா முழுவதும் இக்கொடிய சமூக பழக்கம் தடை செய்யப்படுது. ஃபர்ஸ்ட் வங்காளத்தில் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. வங்காளத்தில் மட்டும்தான் நம்ம வில்லியம் பெண்டிங் பிரபு, ராஜாராம் மோகன் ராய் இவங்க 2 பேரும் தான் போடப்பட்டிருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்க விக்டோரியா மகாராணி 1861 வந்து பண்ணிக்க டோட்டலா வந்து க்ளோஸ் பண்றாங்க. ஸோ வாக்கியம் 2மே வந்து சரி. மூல் சங்கர் என்று இயற்பெயர் கொண்டவர். மூல் சங்கர் என்று இயற்பெயர் கொண்டவர் யார்? மூல் சங்கர் என்று இயற்பெயர் கொண்டவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்து 20வது கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. ராஜாராம் மோகன் ராய் 1829 ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை கட்டினார். 1828ஆம் நாள் ஆகஸ்ட் 20ஆம் நாள் 1828ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் நாள் தான் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ஒரு கோயில் நிறுவியிருப்பார். வருஷம் வந்து தவறு. அந்த கோவிலில் திருவுருவ சிலைகள் ஏதும் வைக்கப்படவில்லை. அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிலையெல்லாம் வந்து வைக்கல. கருவறையில சும்மா பேசிக் மாதிரி இடம் மட்டும் தான் இருந்திருக்கும். ராஜாராம் மோகன் ராய் 1833 இறந்த பின்னர் ரவீந்திரநாத் தாகூர் பொறுப்பேற்றுக் கொண்டார். ரவீந்திரநாத் தாகூர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா, ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்து நினைக்க பொறுப்பேற்றுப்பாரு. ஸோ இதுவும் வந்து தவறு. கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு
1857. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 அண்ட் 4 மட்டும் கரெக்டு. 2 அண்ட் 4 மட்டும் வந்து கரெக்டு. பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு. பிளவு ஏற்பட்ட ஆண்டு 1866. விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களில் இருந்து சான்றுகளை முன்வைத்தவர் யார்? அதாச்சும் நம்ம ராஜா ராம்மோகன் ராய் என்ன சொல்றாருன்னு கேட்டாக்க, வெளிநாட்டுல இந்த மாதிரிலாம் பிரச்சனை அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டாக்க, மறைநூல்கள்லாம் இருக்கு இல்லையா, ரிக் எது சாம அதெல்லாம் நல்லா இருக்கு இல்லையா, அந்த நூல்களை எடுத்து காமிச்சு ரிக்காலத்துல இதெல்லாம் கிடையவே கிடையாது. ரிக்காலத்துல இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது இல்லையா. ஸோ அதெல்லாம் எடுத்து காமிச்சிருப்பாரு. நம்ம முன்னோர்கள் காலத்துல இதெல்லாம் கிடையாதுடா, நீங்க என்ன வேணா பண்றீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். வாக்கியம் 1. ஆதி பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் கேசவ் சந்திர சென். வாக்கியம் 2. சாதாரண சமாஜத்தை தொடங்கியவர் தேவேந்திரநாத் தாகூர். ரெண்டுமே ஆப்போசிட். ஆதி பிரம்ம சமாஜத்தை தேவேந்திரநாத் தாகூரும், சாதாரண சமாஜை கேசவ சந்திர சென்னும் வந்து பண்ணிக்க 1866 பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து உருவாகி இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து தவறு. 25வது கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1860 ஃபர்ஸ்ட் திருமண வயது சட்டம் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டு தான். இது வந்து கரெக்டு தான். அப்பெருமை ஈஸ்வர சந்திர வித்யாசாகரையே சாரும். அந்த பெருமை வந்து எனக்கு யாருக்கு சேரும் கிடையாது, ஈஸ்வர சந்திர வித்யாசாகருக்கு தான் வந்து சேரும். அதான் விதவை மறுமண சட்டம் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பார் இல்லையா டல்ஹௌசி பிரபுக்கு. ஸோ அதுக்கு கரெக்டு தான். திருமணத்திற்கான வயது 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. அப்போ வந்து 1860 வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் 10 வயசா போடுறாங்க. 1891 12ஆவும், 1825 வந்து எனக்கு 13ஆவும் வந்து மாத்திருப்பாங்க. ஸோ அனைத்துமே வந்து கரெக்ட். மகாதேவ் கோவிந்த ரானடே, எம்ஜி ரானடே பற்றி சரியானவற்றை தேர்ந்தெடு. இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. கால வரிசைப்படி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே வந்து கிரியேட் பண்ணியிருப்பார் இல்லையா. விதவை மறுமண சங்கம் 1861, பூனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. ஸோ அனைத்துமே வந்து சரி. சுவாமி தயானந்த சரஸ்வதி பற்றி தவறான கூற்று எது? சுவாமி தயானந்த சரஸ்வதி பற்றி தவறான கூற்று எது? சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை ஏற்றினார். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை ஏற்றினார். வேதங்களுக்கு திரும்பிச் செல் என்று முழங்கினார். வேதங்களுக்கு திரும்பிச் செல் என்று முழங்கினார். இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற சுத்தி என்னும் சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் வகுத்து கொடுத்தது என்பதும் சரிதான். ஆரிய சமாஜம் பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது. கல்லூரிகளையும் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அனைத்துமே வந்து சரி. மனிதருக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்று கூறியவர். மனிதருக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே போல வந்து நினைக்க ஜீவன் என்பது சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா. சரியானதை தேர்ந்தெடு. ஜோதிபா பூலே 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வங்காளத்தில் திறந்தார். எங்க திறக்கிறாருன்னு கேட்டாக்கா ஃபர்ஸ்ட் பூனாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1852. ஸோ அப்படியே 6th பாலிட்டி எடுத்தீங்கன்னு கேட்டாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1848 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே போல் இன்னொரு எங்கேயோ 8th ஹிஸ்ட்ரியில் புக்குன்னு நினைக்கிறேன். பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 6th பாலிட்டியில் 1848 கொடுத்துருப்பாங்க. 8th புக்லேயும் அதே மாதிரி தான் 1848 தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு 10th மட்டும்தான் 1852 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 48 கொடுத்தாலும் சரி 52 கொடுத்தாலும் சரி நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு வந்தாலும் கரெக்டாக போடணும். இது வந்து வங்காளத்தில் கிடையாது, பூனேல, பம்பாயில் பூனேன்ற இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சத்திய சோதக் சமாஜ் என்னும் சங்கத்தை உருவாக்கியவர் யாருங்கிறாக்க சோதிபா பூலே தான். அடிமைத்தனம் என்னும் பிளான்கிரி நூலை எழுதியவரும் யாருங்கிறாக்க ஜோதிபா பூலே தான். பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கு என்று விடுதிகளையும் விதைவிலக்கென காப்பங்களையும், குழந்தைகளுக்கு வந்து எனக்கு விடுதியும் ஹாஸ்டல்ஸும், விதவைகளுக்கு வந்து எனக்கு காப்பங்களையும் உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாக்க நமது ஜோதிபா பூலே தான் கிரியேட் பண்ணிடுவார். ஜோதிபா பூலே தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ 2, 3, 4 வந்து சரி. ஃபர்ஸ்ட் மட்டும் வந்து தவறு.
ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இவரு. அதே போல பாருங்க, இவர் தான் ஃபர்ஸ்ட்டு இவர் தான் வந்து பாருங்க பிராமணர் அல்லாதவர். அதாவது பாருங்க, பிராமணர்களை எதிர்த்தவர் யாருன்னு கேட்டா இவர் தான். பிராமணர் எதிர்த்தவர் இவர் தான். நம்ம வந்து பாருங்க, நம்ம நீதி கட்சி வந்து பார்ப்போம். நீதி கட்சி வந்து பார்ப்போம். ஸோ அதுல வந்து பாருங்க, பிராமணர்களை எதிர்த்து தான் வந்து பாருங்க ஒரு அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களே நீதி கட்சின்றது. அதுக்கு முன்னோடியா திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டாக்க நம்ம ஜோதிபா புலே தான். ஃபர்ஸ்ட்டு பிராமணரை எதிர்த்து போராடியவரே யாருன்னு கேட்டா நம்ம ஜோதிபா புலே தான். எல்லாருக்கும் முன்னாடி ஜோதிபா புலே. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொஸ்டின் கேட்பாங்க இதெல்லாம். அடுத்த கொஸ்டின். தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜம் நம்ம ராஜா ராம்மோகன் ராய் கிரியேட் பண்ணது. கிளைகள் வந்து எல்லா இடத்துலயுமே இருந்திருக்கும். வங்காளத்துல அங்க இங்கன்னு சொல்லிட்டு கிளைகள் வந்து நிறைய இருந்திருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து கிளை இருந்திருக்கு. அதற்கு ஆதரவாளராக சைதை காசி விஸ்வநாத முதலியார் வந்து இருந்திருப்பார். சமாஜத்தின் கருத்துக்களை விளக்க பிரம்ம சமாஜம் நாடகம் எனும் தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா? இதுலயே 2 கொஸ்டின் இருக்கு. தத்துவ போதினி என்னும் தமிழ் இதழை இவர்தான் தொடங்கினார். தத்துவ போதினி என்னும் இதழை வந்து ஸ்டார்ட் பண்ணவரும் யாருன்னு கேட்டாக்க இவர்தான். யாருன்னு கேட்டாக்கா சைகை காசி விஸ்வநாத முனிவர் தான் வந்து கிரியேட் பண்ணிடுவார். 2மே வந்து சரி. அடுத்த கொஸ்டின். சரியானதை தேர்ந்தெடு. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றிய அமைப்பு பிரம்மஞான சபையாகும். பிரம்மஞான சபை வருது இல்லையா? எச்.எஸ். ஆல்காட்லாம் வராங்க இல்லையா? எச்.எஸ். ஆல்காட்டும் மேடம் பிளாட்வஸ்கி அதே போல பாருங்க அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இந்த பிரம்மஞான சபையோட உறுப்பினர் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து பாருங்க இந்த பௌத்த சமயம் புத்துயிர் அளிப்பதற்கு பாருங்க முக்கிய பங்கு வகித்திருப்பாங்க. பிளாட்வஸ்கி மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிளாட்வஸ்கி மறைவுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா எச்.எஸ். ஆல்காட் பொறுப்பேற்றுப்பாங்க. எச்.எஸ். ஆல்காட் 1907 இறந்ததுக்கு அப்புறம் தான் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பொறுப்பேற்றுப்பாங்க. ஸோ 2வது வந்து தவறு. இங்கிலாந்தில் வழங்கப்பட்டது போல் இந்தியாவிலும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று அன்னி பெசன்ட் கோரிக்கை வைத்தார். அயர்லாந்தில் வழங்கப்பட்டது போல இந்தியாவிலும் தன்னாட்சி வழங்க வேண்டும் என்று அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து கோரிக்கை வச்சிருப்பாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் பிரம்மஞான சபையின் கருத்துக்களை வெளியிட நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் போன்ற செய்தித்தாள் மூலம் பரப்பினார். கருத்துக்களை நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள் மூலம் பரப்பினார் என்பதும் சரிதான். இதுல வந்து பாருங்க 1, 4 மட்டும் கரெக்ட். 2, 3 வந்து தவறு. 2, 3 வந்து தவறு. 1, 4 மட்டும் வந்து சரி. பிராமணர் அல்லாத மக்கள் சுயமரியாதையுடன் குறிக்கோளுடன் வாழ்வதற்கு தொடங்கப்பட்ட அமைப்பு. பிராமணர் அல்லாத மக்கள் சுயமரியாதையுடன் குறிக்கோளுடன் வாழ்வதற்கு தொடங்கப்பட்ட அமைப்பு சத்யசோதக் சமாஜ். ஜோதிபா புலே கிரியேட் பண்ணிருப்பாரு. சரியானதை தேர்ந்தெடு. பாபா தயால்தாஸ். அவர் வந்து பாருங்க நிரங்கரை அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. நாம்தாரி இயக்கம் வந்து பாருங்க பாபா ராம்சிங் தான் கிரியேட் பண்ணிருப்பாரு. ஹகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபாவே என்பதும் கரெக்ட் தான். சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதில் அமிர்தசரஸில் முக்கிய பங்காற்றிய அமைப்பு எதுனாலும் சிங் சபாவே தான். 4மே வந்து கரெக்ட். நான் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்க கொஸ்டின்ஸ் வந்து மாற்றுவாங்க. டிஎன்பிசியில் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பார்த்து எழுதுங்க. அடுத்த கொஸ்டின். சரியானதை தேர்ந்தெடு. தியோபந்த் என்பது ஒரு மீட்பு இயக்கமாகும். இவ்வியக்கம் பழமைவாத முஸ்லிம் உலோகமாக்களால் தொடங்கப்பட்டது என்பதும் சரிதான். இவ்வுலோகமாக்கல் முகமது குவாசிம் நனோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் 1866ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசின் சகன்பூரில் ஒரு பள்ளியை வந்து நிறுவப்பட்டது என்பதும் சரிதான். இப்பள்ளியின் பாடத்திட்டம் ஆங்கில கல்வியும் மேலநாட்டு பண்புடையும் புறக்கணித்தது. கரெக்ட் தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டாக்க ஆங்கில கல்வியெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. யாருன்னு கேட்டாக்க இந்த உலோக மக்கள் தியோபந்த் இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நம்ம பாத்தீங்கன்னாக்கா சையத் அகமது கான் வந்து ஏத்துக்க சொல்லியிருப்பாரு. முஸ்லீம்கள்லயே இவங்க 2 பேர் இருந்திருப்பாங்க. வந்து ஒரு விதமா இருந்திருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் தான் பாத்தீங்கன்னா முகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துப்பாரு. ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அனைத்துமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்கப்பட்டது. எங்க தொடங்குறாங்கன்னு கேட்டாக்கா பாம்பேல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ரஹனுபாய் மஸ்தானியா சபா பார்சிலின் சீர்திருத்த இயக்கம் என்னும் அமைப்பை
1861ஆம் ஆண்டு ஃபர்துஞ்சி நவராஜ் ஏற்படுத்தினார். 1851ஆம் ஆண்டு ஃபர்துஞ்சி நவராஜ் வந்து இத கிரியேட் பண்ணியிருப்பாரு. பாசிலின் சீர்திருத்த இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2வது வந்து தவறு. ராஷ்ட் கோப்தார் உண்மை விளம்பி என்பதே இதன் தாரக மந்திரமாக இருந்தது. ராஷ்ட் கோப்தார் என்பது உண்மை விளம்பி இதுன்னு தாரக மந்திரமா இருந்தது. கரெக்ட் தான். நம்ம தாதாபாய் நவராஜ் இருக்கா இல்லையா, அதுலயும் பார்த்தீங்கன்னா இவருடைய பிரதர்ஸ் தானே இவங்க. இங்க வந்து இருந்திருப்பாரு. ராஷ்ட் கோப்தார்னு பத்திரிகை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. யாருன்னு கேட்டாக்கா நம்ம தாதாபாய் நவராஜ். சரிங்களா. ஃபெரம்ஜி மல்பரி என்பவர் சதி பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்றார். சதி இயக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றார். சதி கிடையாது. அவர் வந்து குழந்தை திருமணத்திற்கு எதிராக வந்து பாருங்க சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று ஃபெரம்ஜி மல்பரி வந்து வலியுறுத்திருப்பாரு. சரிங்களா. இதுல வந்து பாருங்க 2, 4 வந்து தப்பு. 2, 4 வந்து தப்பு. 1, 3 வந்து சரி. தென்னிந்தியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு. தென்னிந்தியாவும் ஒடிசா எல்லாமே வந்து பாருங்க 1866. வைகுண்ட சுவாமிகள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. வைகுண்ட சுவாமிகள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. வைகுண்ட சுவாமிகள் இயற்பெயர் வந்து பாருங்க முத்துக்குட்டி. முத்துக்குட்டி கிடையாது. அவருடைய இயற்பெயர் ஃபர்ஸ்ட் வச்ச பேர் அப்படிங்கிட்டாங்க முடிசூடும் பெருமாள். முடிசூடும் பெருமாள்னு சொல்லி வச்சிருப்பாரு. ஸோ பிராமணர்கள் வந்து பாருங்க ஹிந்துக்கள் வந்து பாருங்க நீ ஒரு கீழ் ஜாதி மகன், உனக்கு எப்படி வந்து பாருங்க இந்த ஒரு கடவுள் பேரை வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பாருங்க நிறைய ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் வந்து பாருங்க முத்துக்குட்டின்னு சொல்லி பேரை மாத்திருவாங்க. அதுதான் முத்துக்குட்டி. சரிங்களா. அதுக்கு முன்னாடி வச்ச பேரு முடிசூடும் பெருமாள். வைகுண்ட சுவாமிகளின் இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள். ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் யாருன்னு கேட்டாங்க வைகுண்ட சுவாமிகள் தான். கரெக்டு தான். அனைத்து ஜாதி மக்களும் சேர்ந்து உண்ணும் சமபந்தி விருந்தை நடத்தியவரும் யாருன்னு கேட்டாங்க வைகுண்ட சுவாமிகள் தான். இவரை மக்கள் மரியாதையுடன் ஐயா என்று அழைத்தார்கள். ஐயா என்று அழைக்கப்பட்டவரும் வைகுண்ட சுவாமிகள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் அது தவறு, மற்ற 3ம் சரி. அயோத்திதாசர் பற்றி தவறானதை தேர்ந்தெடு. அயோத்திதாசரை பற்றி தவறானதை தேர்ந்தெடு. ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்காக அத்வைனந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவினார். அத்வைனந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னு கேட்டாக்கா அயோத்திதாசர். இதுவும் கரெக்ட் தான். அயோத்திதாசர் மற்றும் ஜான் ரத்தினம் இருவரும் சேர்ந்து திராவிடர் கழகம் இது ஒரு இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம திராவிடர் கழகம்னா என்னன்னு வச்சுப்போம் கேட்டாக்கா போயிட்டு உடனே அண்ணா தான் வந்து பாருங்க நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கத்தையும் வந்து திராவிடர் கழகம்னு சொல்லி பேர் மாத்தினாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். 1945 வந்து பேர் மாத்தினான்னு சொல்லி சொல்லிடுவோம். அது 1944. இது வந்து பாருங்க 1882. இதுலயே வந்து பாருங்க திராவிடர் கழகன்ற அமைப்பு வந்து அயோத்திதாசர் வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. சரிங்களா. 1865 திராவிட பாண்டியன் என்னும் இதழை வந்து தொடங்கியிருப்பார். அயோத்திதாசர் வந்து பாருங்க திராவிட பாண்டியன் என்ற இதழையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் 1865. இதுவும் கரெக்ட் தான். திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை 1891 நிறுவி முதல் மாநாட்டை கோயம்புத்தூரில் நிறுவினார். கோயம்புத்தூரையா அப்படின்னு கேட்டா நீலகிரி. இது வந்து 2024 குரூப் 4 கொஸ்டின். 2024 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் இதுதான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஆன்லைன்ல எடுத்திருப்பாங்க. நான் இது வந்து அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணியிருந்த கொஸ்டின் தான். அதுக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த கொஸ்டின் தான். ஸோ இப்படி தான் வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா. நீலகிரி வந்து கேட்டிருப்பாங்க. வருஷம் எப்பன்னு கேட்டாக்கா 1861. இவரவே வந்து காலவரிசைப்படி பொறுத்துன்னு சொல்லி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். அதாவது பாருங்க திராவிட பாண்டியன் இதழ், திராவிடர் கழகம், அப்புறம் பாருங்க இந்த நீலகிரி மாநாடு, அதே போல பாருங்க நம்ம ஒரு பைசா தமிழன் இதழ் எப்போ ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு இவரை வச்சு அந்த கால வரிசைப்படின்னு சொல்லி 4த்தையும் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா படிங்க ஜிகேல. 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதை வரவேற்ற பள்ளி எது? 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதை வரவேற்ற பள்ளி எது? முகமது ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி. ஓரியண்டல் பள்ளி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வரவேற்றிருப்பாங்க. விவேகானந்தரை பற்றி தவறானதை தேர்ந்தெடு. அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா நரேந்திரநாத் தத் என்பது இயற்பெயர் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர் என்பதும் கரெக்ட் தான். இந்து சமயத்திற்கு புத்துயிர் அளிப்பதற்காக இந்திய இளைஞர்களுக்கு அரைக்கோவல் விடுத்தவர். இந்து சமயத்தை புத்துயிர் அளிப்பதற்காக இளைஞர்களுக்கு அரைக்கோவலை விடுத்தவர் என்பதும் கரெக்ட் தான். 1893ஆம் ஆண்டு உலக சமய மாநாட்டை வந்து நடத்தியிருப்பார். எங்கன்னு கேட்டாங்க சிகாகோல.
அமெரிக்கால இருக்கக்கூடிய சிக்காகோல வந்து நடத்திருப்பார், சிங்கப்பூர்ல கிடையாது. சரிங்களா? வடிவேல் காமெடி மாரி. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா, "நீ எங்க இருந்த? அரேபியால எங்க இருந்த? விவேகானந்தர் குறுக்கு சந்து" அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். சரிங்களா? சிங்கப்பூர்ல வந்து கிடையாது. சிக்காகோ. சிக்காகோல வந்து நடத்தியிருப்பார். ஸோ, இதுல வந்து 4த் மட்டும் வந்து தவறு. அயோத்திதாசர் பற்றி தவறானது. அயோத்திதாசர் பற்றி தவறானது. 1907ஆம் ஆண்டு ஒரு பைசா தமிழ் என்ற வார பத்திரிகை தொடங்கினார். ஒரு பைசா என்ற வார பத்திரிகை வந்து எனக்கு தினசரி பத்திரிகை, வார பத்திரிகை அப்படின்னு சொல்லி கூட கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். சரிங்களா? வார பத்திரிகை வந்து கிரியேட் பண்ணியிருப்பது 1898ஆம் ஆண்டு இலங்கை சென்று சமணத்தை தழுவியிருப்பார். இலங்கை சென்று வந்து பாருங்க பௌத்தத்தை தழுவியிருப்பார். பௌத்தத்தை வந்து தழுவியிருப்பார். பிரம்மண சபையுடைய தலைவர் இருக்காங்க இல்லையா? ஆள்காட்டு இருக்கார் இல்லையா? அவர் மேல தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னு இருக்கு. அவர் மேல தாக்கம் ஏற்பட்டு தான் இவரும் வந்து பாத்தீங்க இலங்கைக்கு போவாரு. அங்கேயும் பௌத்த சமயத்தை வந்து தழுவிட்டு வருவாரு. 1898ஆம் ஆண்டு சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் கிரியேட் பண்ணியிருப்பாரு. சென்னையில வந்து பாத்தீங்க சாக்கிய பௌத்த சங்கம் சொல்லிட்டு அதே வருஷம் சென்னை இலங்கை இலங்கைக்கு போயிட்டு வந்தா அதே வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் என வாதித்தார். பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் என வாதிட்டு வரும் அயோத்திதாசரே. ஸோ வந்து பாருங்க செகண்ட் மட்டும் வந்து தவறு. வைகுந்த சுவாமிகள் வைகுந்த சுவாமிகளின் கருத்துக்கள் அடங்கிய நூல். வைகுந்த சுவாமிகளின் கருத்துக்கள் அடங்கிய நூல் அகில திரட்டு. வாக்கியம் 1. முத்துக்குட்டி முத்துக்குட்டி உருவ வழிபாட்டை விலங்குகளை பலியிடுவதையும் எதிர்த்தார். முத்துக்குட்டினா யார்? வைகுந்த சுவாமிகள் தான். சரிங்களா? முத்துக்குட்டி உருவ வழிபாட்டையும் விலங்குகளை பலியிடுவதையும் எதிர்த்தார். விலங்குகளை பலியிடுவதற்கு எதிரான இயக்கங்களையும் நடத்தினார். ரெண்டுமே வந்து சரிதான். ரெண்டுமே வந்து சரி. அடுத்த கொஸ்டின். நவீன இந்தியாவின் விடிவெள் என்று அழைக்கப்படுவர். நவீன இந்தியாவின் விடிவெள் என்று அழைக்கப்படுபவர் சுவாமி விவேகானந்தர். எம்.ஜி. ரானடே, ஆர்.சி. பண்டார்கர் ஆகியோரின் உதவியோடு கைவிடப்பட்ட விதவைகளுக்காக சாரதா சதன் அமைப்பை உருவாக்கியவர் யார்? பண்டித ராமாபாய். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறும் சதி ஒழிக்கப்பட்டது? எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறும் சதி ஒழிக்கப்பட்டது? 1829. தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் என்ன? தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்ன? ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம், ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனை சமாஜம் வந்து பாருங்க ஆத்மாராம் பாண்டுரங். ஆதி பிரம்ம சமாஜம் வந்து பாருங்க பிரம்ம சமாஜம் ரெண்டா கிரியேட் ஆனப்போ தேவேந்திரநாத் தாகூர் வந்து பொறுப்பேற்றுப்பார். அவங்களுடைய பேர்களை கொடுத்து தவறானது கூட கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். சரிங்களா? யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ராஷ்டிரகோப்தார் என்பது யாருடைய முழக்கம்? ராஷ்டிரகோப்தார் என்பது பார்சிகளின் இயக்கம். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் நாம் ராம், பாபா ராம்சிங். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம்.ஜி. ரானடே. அவர் ஒரு ஜட்ஜி. சரிங்களா? அதை வச்சு கூட கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். அவர் வந்து ஒரு ஜட்ஜி. சத்யார்த்தா பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர். சத்யார்த்தா பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. கல்வியை பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிக்காக யாருக்கு வித்யாசாகர் பட்டம் வழங்கப்பட்டது? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்வியை பரப்புவதற்காக மேற்கொண்ட முயற்சிக்காக வித்யாசாகர். நாம பண்டித ஈஸ்வர சந்திரர். அவருடைய பேர் பாருங்க பண்டித ஈஸ்வர வித்யாசாகர் சொல்லியிருப்போம் இல்லையா? சந்திர வித்யாசாகர் சொல்லியிருப்போம். அது பட்டம். இந்த வித்யாசாகர் என்பது அவர் கொடுத்த பட்டம் எதுக்காகன்னு கேட்டாக்க கல்வியை வந்து பரப்புவதற்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கூற்றுக்காரர்கள் வந்து கொஸ்டின் கேட்கலாம். பண்டித ஈஸ்வர சந்திரர் வித்யாசாகர் என்று பட்டம் வழங்கப்பட்டது. காரணம் அவர் வந்து பாருங்க இந்த விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்ததால் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுப்பாங்க. அது வந்து தப்பு. ஏன்னு கேட்டா கல்வியை பரப்பதற்கு இப்படியும் கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஏங்க என்னால முடிஞ்ச கொஸ்டின்ஸ் நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க, இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்க முடியும். சரிங்களா? நீங்க தான் படிக்கக்கூடியதை தெளிவா படிக்கணும். ஸ்கூல் புக்கை எடுத்து வச்சு லைனா படிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் வராது. ஸ்கூல் புக்கை லைன் பை லைன் படிங்க. சரியான குற்றை தேர்ந்தெடுக்கும். ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். அவர் உருவ வழிபாட்டை எதிர்த்தார், ஆதரிக்கல.
சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். சிற்றேடுகளை வந்து வெளியிட்டிருப்பார். ஸோ வந்து பாருங்க 1, 3 மட்டும் வந்து சரி. 2வது வந்து தவறு. சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. பிரம்ம சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. கரெக்ட் தான். இந்த சமாஜம் அனைத்து ஜாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வைகுந்த சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவரு போல வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஜாதி கலப்பு திருமணங்களையும் சமபந்திகளை வந்து ஊக்குவிப்பாங்க. பிரம்ம சமாஜத்தின் மேன்மை மிக்க உறுப்பினர்கள் ஆர்.சி. பண்டர்கர் மற்றும் எம்.ஜி. ரானடே. பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களா அப்படின்னு கேட்டாக்க பிரார்த்தனை சமாஜத்தின் உறுப்பினர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்.சி. பண்டர்கர் மற்றும் எம்.ஜி. ரானடே. ஆத்மராம் பாண்டு கிரியேட் பண்றாரு இல்லையா, அதே மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யார் அப்படின்னு கேட்டா இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து தப்பு. பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. பிரார்த்தனை சமாஜம் வந்து பாத்தீங்கன்னா பாம்பேல வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பஞ்சாப்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 1, 2 மட்டும் வந்து கரெக்ட். 1, 2 மட்டும் வந்து கரெக்ட். மற்ற எல்லாம் தப்பு. சரியானதை திணறு. ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி, உடல் நலம், பேரிடரின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணியில் செயலாக்கத்துடன் ஈடுபட்டது. இன்ன வரைக்குமே அப்படிதான் இருக்காங்க. இன்ன வரைக்குமே பண்ணிக்க அப்படிதான் இருக்காங்க. கரெக்ட் தான். 2வது ஆப்ஷன் பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார் என்பதும் கரெக்ட் தான். ராமகிருஷ்ணா மிஷனை உருவாக்கியவர் ராமகிருஷ்ணன் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது வந்து விவேகானந்தர். ஸோ ஃபர்ஸ்ட் 1, 2 மட்டும் வந்து கரெக்ட். 1, 2 மட்டும் வந்து கரெக்ட். 3rd வந்து தப்பு. கூற்று காரணம். ஜோதிபா போலே ஆதரவற்றோருக்காக விடுதிகளையும் விதவைகளையும் காப்புகளையும் திறந்தார். விதவைகளுக்கான காப்பங்களையும் திறந்தார். காரணம் ஜோதிபா போலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஏதாச்சும் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருனாக்கா 2மே வந்து சரிதான். ஆனா கூற்றுக்கும் காரணக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கான்னு கேட்டாக்கா பொருத்தமே வந்து கிடையாது. பொருத்தமே வந்து கிடையாது. ஸோ இது வந்து கரெக்ட். ஏ ஆப்ஷன் வந்து கரெக்ட். பொறுத்துக. 1 பைசா தமிழன். 1 பைசா தமிழன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயோத்திதாசர் வந்து இருப்பாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகை, வார பத்திரிகை. திருவருட்பா என்பது வள்ளரின் ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தயாள் தாஸ் நிரங்கரி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணவர் அவர் தான். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம் இயற்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்தவர். தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜத்தின் பொறுப்பாளராக வந்து இருந்திருப்பார். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் வந்து கரெக்ட். 4, 5, 2, 1, 3. இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் எது? இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் வங்காளம். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார் சுவாமி ராஜாராம் மோகன் ராய். தேசிய சமூக மாநாடு டேஷ் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது. தேசிய சமூக மாநாடு எம்.ஜி. ராணவேலு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டவர் நமது சுவாமி தயானந்த சரஸ்வதி. கதைகள் மற்றும் வியக்கத்தக்க உவமைகள் மூலம் தனது கருத்துக்களை விளக்கியவர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். கோயில் அர்ச்சகரா பணியாற்றியிருப்பாரு காளி கோயில்ல. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கதைகள்லாம் வந்து சொல்லி பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து புரிய வச்சிருப்பாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். 1 பைசா என்ற வார பத்திரிகையை நடத்தியவர் யார்? நமது அயோத்திதாச பண்டிதர். பிரம்மஞான சபை டேஷில் நிறுவப்பட்டது. பிரம்மஞான சபை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வந்து நிறுவப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர் யார்? காஷி விஸ்வநாத முதலியார். மேற்கத்திய அறிவியலை அறிமுகப்படுத்திய சையத் அகமது கான் நிறுவிய அமைப்பு. மேற்கத்திய அறிவியலை அறிமுகப்படுத்த சையத் அகமது கான் நிறுவிய அமைப்பு அறிவியல் கழகம். இது ஒரு இம்பார்ட்டன்ட்டுங்க. அறிவியல் கழகத்தை ஸ்டார்ட் பண்ணவர் யார்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்துருப்போம் அவரை பத்தி அலிகார் இயக்கத்தை மட்டும் தான் பார்த்துருப்போம். ஆனா அவர் அறிவியல் கழகத்தையும் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. யாருன்னா சையத் அகமது கான். இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் இது. இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்தது எந்த அமைப்பு?
தியோபாந்தி இயக்கம். தவறான கூட்டணியை தேர்வு செய்க. சுத்தி இயக்கத்தை நிறுவியவர் சுவாமி சாரி சுத்தி இயக்கத்தை நிறுவியவர் டாக்டர் ஆத்மராங் பாண்டரங். அது வந்து சுத்தி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாரான்னு கிடையாது. அவர் வந்து பாருங்க பிரார்த்தனை சம்பந்தத்தை வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. ஸோ இது வந்து தவறு. சத்திய தர்மசாலை ராமலிங்க அடிகளால் நிறுவப்பட்டது. சத்திய தர்மசாலை வந்து பாருங்க ராமலிங்க அடிகள் தான் வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. கரெக்டு தான். ராமகிருஷ்ணா இயக்கத்தை நிறுவியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ணா இயக்கத்தை நிறுவர் யாருன்னு கேட்டாங்க நம்ம விவேகானந்தர் வந்து இருப்பாரு. ஸோ இது வந்து தவறு. அகமதியர்கள் பொதுவாக மசூதியில் தங்கள் வழிபாட்டினை மேற்கொண்டனர். அகமதியர்கள் வந்து பாருங்க பொதுவாக வந்து பாருங்க தன்னுடைய வழிபாட்டை வந்து மசூதியில் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. மசூதியில் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் தப்பா இருக்கு. சாரி, கொஸ்டின் வந்து தப்பா இருக்கு. இது வந்து பாருங்க சுத்தி இயக்கம் சொல்லி இங்க கொடுத்துருக்க கூடாது. சுத்தி இயக்கம் சொல்லி கொடுத்துருக்க கூடாது. ஏன்னாக்கா இங்க வந்து விவேகானந்தர் கொடுத்துருக்க கூடாது. ரெண்டுமே வந்து தப்பு. இந்த கொஸ்டின் விட்டுருங்க. சரிங்களா? ரெண்டுமே வந்து தவறு. கூற்று சர் சையத் அகமது கான் அலிகரில் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. அலி அகமது கான் அலிகரில் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியாக வந்து வளர்ச்சி பெற்றிருக்கும். காரணம் முஸ்லிம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார். முஸ்லிம்கள் ஆங்கில கல்வி கற்ப அவர் வந்து விரும்பினார் என்பது கொடுத்திருப்பாங்க. ஸோ கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரிதான். ரெண்டும் வந்து சரிதான். ஆனா அதற்கான விளக்கம் வந்து கிடையாது. அதுக்கான விளக்கம் வந்து பாருங்க தவறு. ரெண்டுமே வந்து பாருங்க கூற்று சரி, காரணம் மற்றும் மற்றதுக்கான விளக்கம் வந்து தவறு. அடுத்தது பொறுத்துக. ஆங்கிலேய சமய பரப்பு குழு. ஆங்கிலேய சமய பரப்பு குழு வில்லியம் கேரோ மற்றும் ஜான் தாமஸ். வில்லியம் காரோ மற்றும் ஜான் தாமஸ் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சமய பரப்பு குழுவை இருந்திருப்பாங்க. சரிங்களா? பார்சி செய்தித்தாள். பார்சிலின் செய்தித்தாள் வந்து பாத்தீங்கன்னா ராஷ்ட் கோப்டான்னு சொல்லியிருப்பேன் நான் முன்னே. உண்மை விளம்பி என்பது அவருடைய இயக்கம் மற்றும் அவருடைய பத்திரிகையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தியோபாந்த் இயக்கம் முகமது காசிம் நனோதவி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. விவேகானந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்காகோல ஒரு மாநாட்டை வந்து நடத்தியிருப்பாரு. சிக்காகோல வந்து ஒரு மாநாட்டை வந்து நடத்தியிருப்பாரு. ஸோ இதுக்கான ஆப்ஷன் 2, 3, 4, 1. 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். அடுத்த கொஸ்டின் சரியான விடைக்குறிப்பை தேர்வு செய்க. சரியான விடைக்குறிப்பை தேர்வு செய்க. பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜத்தை வந்து பாருங்க ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ண இயக்கம் சுவாமி விவேகானந்தர். பிரம்மஞான சபை பிளாட்வஸ்கி அம்மையார். மேடம் பிளாட்வஸ்கி அம்மையார் வந்து இருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பாருங்க 2, 3, 2, 3, 1, 4. சரியாக பொருத்தப்பட்ட இணையை தேர்ந்தெடுக்க. சரியாக பொருத்தப்பட்ட இணையை தேர்ந்தெடுக்க. ஜி சுப்பிரமணிய ஐயர். விவேகவர்த்தனை அவர் ஸ்டார்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. விவேகவர்த்தனை என்பது எனக்கு நம்ம காசி விஸ்வநாத முதலியார் பார்த்துருப்போம். சரிங்களா? ஜி சுப்பிரமணியர் வந்து பாருங்க தி ஹிந்து மற்றும் சுதேசமித்திரன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ தவறு. ராஜாராம் மோகன் ராய். சம்வாத் சௌமுகி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்வாத் சௌமுகி என்ற பத்திரிகை தொடங்கியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். கந்துக்கூரி வீரேசலிங்கம். சாரி, முன்ன விவேகத்தை வந்து தப்பா சொல்லிட்டேன். கந்துக்கூரி வீரேசலிங்கம் தான் வந்து பாருங்க விவேகவர்த்தனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஜி சுப்பிரமணியம் தி ஹிந்து வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பாருங்க நவ இந்தியா. நியூ இந்தியா மற்றும் நவ இந்தியா ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ பி மட்டும் கரெக்ட். சம்வாத் சௌமுகி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? ராஜாராம் மோகன் ராய். அடுத்ததும் பொறுத்துக. ஆத்மிய சபா யாரால் உருவாக்கப்பட்டது? ராஜாராம் மோகன் ராய். ஆத்மிய சபா வந்து பாருங்க ராஜாராம் மோகன் ராய் கிரியேட் பண்ணியிருப்பாரு. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராங் பாண்டுரங். விதவைகள் மறுமண சட்டம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ராமலிங்க அடிகள். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்க 2, 1, 4, 3. பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து சரியான விடைகளை தேர்ந்தெடுக்க. ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிய முக்கிய காரணமாக இருந்தார் என்பது கரெக்ட் தான். காரணம் தன் அண்ணனின் மனைவிக்கு நடந்த சதி கொடுமை ராஜாராம் மோகன் ராய் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக ஏற்படுத்தியது. திருப்பு முனையை வந்து ஏற்படுத்தியது என்பதும் கரெக்ட் தான். ரெண்டுமே வந்து சரிதான். சரியான விளக்கமும் ஆகும். விடுபட்ட இடத்தில் சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. இயற்பெயர் அறியப்பட்ட பெயர். மூல் சங்கர் தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர். நரேந்திரநாத் தத்தா விவேகானந்தரின் இயற்பெயர். கடாதர சட்டர்ஜி ராமகிருஷ்ண பரமஹம்சரின் இயற்பெயர்.
காத்தவராயன் என்பது வந்து பாருங்க நம்ம அயோத்திதாச பண்டிதருடைய இயற்பெயர். மனிதனை துன்பத்திலிருந்து மீட்டு வழிநடத்தி தெய்வ நிலையை அடையச் செய்வதே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் முக்கிய நோக்கம் என்று கூறியவர் யார்? ராமலிங்க அடிகள். இது எந்த அமைப்புன்னு கூட கேட்கலாம். மனிதனை துன்பத்திலிருந்து மீட்டு வழிநடத்தி தெய்வ நிலை அடையச் செய்வதே என்பது யாருடைய குறிக்கோள் நோக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த இயக்கத்தின்னு கூட கேட்கலாம். சமரச சுத்த சன்மார்க்கத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லியும் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர். சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ஜோதிபா பூலே. உலகில் எங்கெங்கே தோன்றுகின்ற ஓசை எல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமம் பான்மையினை போன்று உலகோர் பின்பற்றும் தன்மையாலே என்பது யாருடைய கூற்று? விவேகானந்தர் அந்த உலக சமய மாநாட்டில் வந்து சொல்லியிருப்பாரு. இந்தியா இந்தியருக்கு என்று முழக்கமிட்டவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. இதை பேஸ் பண்ணி தான் பின்னால வரக்கூடிய நமது திலகர் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி யாருன்னு கேட்டாங்க நம்ம தயானந்த சரஸ்வதி தான். இந்தியா இந்தியருக்கு என்று ஃபர்ஸ்ட் முழங்கியவர் தயானந்த சரஸ்வதி. ஆத்மீய சபாவை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டினுங்க. என்னடா திருப்பி அதே கொஸ்டின் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்காதீங்க. புக் பேக் வந்து கொஸ்டின் உங்களுக்கு அப்படியே ஃப்ரேம் பண்ண முடியலையா, அதனால அதெல்லாம் கொடுத்துருக்கேன். தேவ சமாஜம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் சத்யானந்த அக்னிகோத்ரி. அவர் வந்து தேவ சமாஜம் சொல்ற அமைப்பு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. சம்பத் கௌமுகி என்ற பத்திரிகை யாரோட தொடர்புடையது? நமது ராஜாராம் மோகன் ராயோட தொடர்புடையது. அவ்வளோதாங்க. நேற்று திருக்குறள் வந்து பார்த்து முடிச்சிட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவீனத்தை நோக்கி முடிச்சாச்சு. நவீனத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா 84 கொஸ்டின் வந்து முடிச்சாச்சு. ஸோ இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வருமானு கேட்டால் வாய்ப்புகள் கம்மி. சரிங்களா? தாண்டி வர்றதுக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த அமைப்புகளில் வருஷங்களை நல்லா புரிஞ்சு வச்சிங்க. வருஷங்கள் தான் உங்களுக்கு பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை உருவாக்கிய அமைப்பவர்கள் வந்து தலைவர்கள் யார் யார் இருப்பாங்க அதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சிங்க. அது வந்து அதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.